அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது விறுவிறுப்பான சுவாரஸ்யமான ஒரு சிறுகதையை பற்றி பார்ப்போம் வாங்க. ராஜா ஆபீஸில் நுழைந்ததும் அவன் பின்னாலேயே வந்து குட் மார்னிங் சார் என்று அவனுக்கு வணக்கம் தெரிவித்தாள் அவன் செக்ரட்டரி லதா. சார், நீங்க இன்னைக்கு ரொம்ப ட்ரிம்மாக இருக்கிறீங்க. யூ லுக் கிரேட் டுடே சார் என்று ஐஸ் வைத்தாள் லதா. என்ன இன்னைக்கு காத்தாலே எனக்கு ஐஸ் வைக்கிற? என்ன விஷயம் லதா என்று சொல்லி வழிந்தான் ஆபீஸ் மேனேஜர் ராஜா. நான் ஐஸ் எல்லாம் வைக்கல சார், நான் சின்சியராக தான் என் மனசிலே பட்டதை சொல்கிறேன் சார். ரியலி யூ லுக் கிரேட் என்று சொல்லிவிட்டு ராஜா முகத்தை பார்த்து கொண்டு இருந்தாள். நானும் ஜஸ்ட் ஃபார் ஜோக்குக்காக தான் சொன்னேன். நீ எனக்கு எல்லாம் ஏன் ஐஸ் வைக்கணும்? நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். சரி, இன்னைக்கு என்ன முக்கியமான மீட்டிங் இருக்கு? அதற்கு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா என்று கேட்டான் ராஜா. அன்றைய முக்கியமான மீட்டிங்கை சொல்லி அதற்கு தேவையான ஃபைல்கள் எல்லாம் ராஜாவிடம் கொடுத்து விட்டு கிளம்ப ஆரம்பித்தாள் லதா. ராஜாவுக்கு லதா இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்க மாட்டாளா, அவள் குயில் போல பேசும் பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கலாமே என்று ஆசைப்பட்டான். ஆனால் லதா ஃபைல்களை டேபிள் மேலே ராஜாவிடம் கொடுத்துவிட்டு அன்னநடை போட்டுக்கொண்டு ரூமை விட்டு வெளியே போனாள். கொஞ்ச நேரத்திற்கு ராஜாவின் இதயம் நின்று போனது போல இருந்தது. ஃபைல்களை எல்லாம் கொடுத்துவிட்டு தன் சீட்டுக்கு வந்து உட்கார்ந்து கொண்டாள் லதா. அவள் மனம் கனவுலகில் பறந்தது. இவ்வளவு அழகும் அறிவும் பர்சனாலிட்டியும் ஒன்னா இணைஞ்சு இருக்கும் ராஜா போன்ற ஒரு ஆண்மகன் தனக்கு கணவராக இருந்தா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இவர் மட்டும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளாம இருந்திருந்தா நான் என்னையே அவருக்கு அர்ப்பணித்து இருப்பேனே. நம்ம வாழ்க்கை எவ்வளவு இனிமா இருந்திருக்கும். அவருக்கு கல்யாணம் ஆகியிருந்தா என்ன, அவர் மட்டும் நீ எனக்கு வேணுலதா என கேட்டா நான் என்னையே அவருக்கு தர தயாரே இருக்கேனே. இது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ நினைத்து ராஜாவையே எண்ணி ஏங்கினாள் லதா. மேடம் காஃபி என்ற குரல் கேட்டுதான் அவள் கனவுலகில் இருந்து வெளியே வந்தாள் லதா. லதா வெளியில் போய்விட்டாளே, இன்னும் கொஞ்ச நேரம் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாதா என்று மனதுக்குள் ஏங்கினான் ராஜா. அவள் உடம்பிலிருந்து வரும் சென்ட் மனம் அவனை சொர்க்கலோகத்துக்கே கொண்டு சென்றது. அவள் பக்கத்தில் இருக்கும்போது தனி சுகம் நமக்கு தெரிஞ்சுதே. அந்த சுகம் நிறைய நேரம் நமக்கு இருக்க அவ இன்னும் நிறைய நேரம் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்க கூடாதா? எவ்வளவு இனிமையாக இருக்கும். நமக்கு ஆசைதான், ஆனா அவ ஒரு கல்யாணம் ஆகாத பெண்ணாச்சே, நம்மோடு அவ இருக்க முடியாதே. அவ யாருக்கு சொந்தமாக போறாளோ, ரொம்ப கொடுத்து வச்சோம் அவன். நமக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா அவளை நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு வரலாமே. என்ன பண்ணுவது? அது வரைக்கும் நாம கூப்பிடும் போதெல்லாம் உடனே வந்து நம்மோடு பேசி கொண்டு வந்து சந்தோஷம் தராளே என்று நினைத்து மனதில் சந்தோஷப்பட்டான் ராஜா. லதாவின் செக்ஸி உடல் கட்டு, மாம்பழ நிறம், வட்டு நிலா போன்ற மூஞ்சி, அவ கொஞ்சி பேசும் அழகு, அவ சுறுசுறுப்பு எல்லாம் ராஜாவுக்கு அவளிடம் தீராத மயக்கத்தை கொடுத்து வந்தது. சில நேரங்களில் தனக்கு ஏன் கல்யாணம் ஆகியிருக்குன்னு கூட எண்ணி வருந்தினான் ராஜா. ஒரு நாள் ராத்திரி ராஜாவுக்கு ஒரு கனவு. அந்த கனவிலேயே அடிக்கடி லதா இந்த ஃபைல் எங்கே, அந்த ஃபைல் எங்கேன்னு கேட்டுவிட்டு அவ அழகை புகழ்ந்துகிட்டு இருப்பது போல் வாய்ப்பிழாத்தி கொண்டிருந்தான். தூக்கம் வராத ராஜாவின் மனைவி சுதா தன் கணவன் வாய்க்கு வாய் லதா லதா என்று சொல்லி வாய்ப்பிழாத்துவதையும் கேட்டாள். அவள் காலையில் எழுந்ததும் ராஜாவை பார்த்து, என்னங்க தூக்கத்திலும் கூடவா அந்த லதாவை பத்தி புகழ்ச்சி பேச்சு? நீங்க ஒரு கல்யாணமான ஆம்பளைங்க, நல்லா இல்லைங்க நீங்க பண்றது. அவ அழகானவதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எப்போதும் அவ பேச்சு தானா இந்த வீட்டுல? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க என்று கோபத்துடன் சொன்னாள் சுதா. ஆபீஸ் நினைவோடு நான் படுத்துக்கிட்டேனா சுதா? அதான் அப்படி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. வேற அந்த விதமான தப்பு எண்ணமும் எனக்கு எதுவும் இல்லை சுதா என்று சொல்லி அசடு வழிந்தான் ராஜா. சுதா தன் கணவரிடம் ஏதாவது முக்கியமாக சொல்ல நினைத்து ராஜாவுக்கு போன் பண்ணினால் லதா தான் போனை எடுத்து பேசிவிட்டு அப்புறமா தான் ராஜாவிடம் போனை கனெக்ட் பண்ணுவது வழக்கம். இது லதாவுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் லதா சில சமயம் ராஜாவின் செல்போனுக்கு போன் நேரடியாகவே பேசி வந்தாள். அன்று சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ராஜா சுதாவுக்கு போன் பண்ணி, சுதா நான் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும். லதாவுக்கு மத்தியானத்தில் இருந்து நல்ல ஜுரம் அடிக்குது. அதனாலே நான் லதாவை என் காரிலேயே அவ வீட்டுல டிராப் பண்ணிட்டு வரேன் என்று சொன்னதும் சுதாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது. லதா ஒரு வயசு பெண் தானே, அவ என்ன தள்ளாத கிழவியா? இவர் எதுக்கு லதாவை அவ வீட்டுல போய் டிராப் பண்ணணும்? வீட்டுக்கு வரட்டும், அவரை கொஞ்சம் மிரட்டி கேட்கணும். அவருக்கும் லதாவுக்கும் ஆபீஸில் இருக்கிற பழக்கம் போதும் என்று நினைத்து கருவி கொண்டு இருந்தாள் சுதா. ராஜா காரை பார்க் பண்ணி விட்டு வீட்டுக்குள் நுழைந்ததும் நுழையாததுமாக சுதா ராஜாவை பார்த்து, ஏங்க நான் கேட்கிறேன்னு என்னை தப்பா நினைக்காதீங்க. லதா ஒரு வயசு பெண் தானே, தள்ளாத கிழவி இல்லையே. ஜுரம் அடிச்சா என்ன, அவ ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு அதுல ஏறி அவ வீட்டுக்கு போகலாமே. நீங்க எதுக்கு அவளை உங்க கார்லயே அழைச்சிக்கிட்டு போய் அவ வீட்டுல டிராப் பண்ணணும்? எனக்கு இது சுத்தமா பிடிக்கலைங்க என்று கொஞ்சம் கோபமாக சொன்னாள். உடனே ராஜா, அப்படி இல்லை சுதா, லதா சின்ன பொண்ணு, அவளால அவ கொண்டு வந்த ஸ்கூட்டர்லயே வீட்டுக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ பார்க்க ரொம்ப அழகா வேற இருப்பா. அவ ஆட்டோல போனா அவளுக்கு ஏதாவது ஆகலாம்.
நான் அவ மேனேஜர் இல்லையா, பரிதாபப்பட்டு தான் நான் அவளை அவ வீட்டிலேயே என் கார்லேயே கொண்டு போய் விட்டேன் என்று சொன்னான். ராஜா சொன்ன பதில் சுதாவுக்கு பிடிக்கவில்லை. சரி சரி வாங்க சாப்பிட உட்காருங்க என்று சொல்லிவிட்டு தட்டை கோவத்துடன் டைனிங் டேபிள் மேலே வைத்தாள் சுதா. அசிஸ்டன்ட் மேனேஜர் சேகருக்கு லதாவின் மீது ஒரு கண். அவளிடம் அவன் மேலே விழுந்து விழுந்து பேசியும் பழகியும் வந்தான். தன் அழகு, பணபலம், பதவிகளை காட்டி அவள் காதலை அடைய முயற்சி செய்து வந்தான் அவன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வழியே வந்து லதாவிடம் பேசி வந்தான். லதாவும் சேகரிடம் ஒரு ஆபீஸ் நண்பன் என்கிற முறையில் நிறையவும் நன்றாகவும் பழகி சிரித்து பேசி வந்தாள். இருப்பினும் சேகர் எதிர்பார்க்கும் காதல் அவளிடம் இருந்து வரவில்லை. இது சேகருக்கு புரியாத புதிராக இருந்தது. மனம் தளராமல் அவன் லதாவின் காதலை அடைய என்னவெல்லாமோ முடியுமோ அதையெல்லாம் செய்து வந்தான். ஏன் நம்மள லதா காதலிக்க மாட்டேங்கிறா, அவ வேறு யாரையாவது காதலிக்கிறாளா என்று சேகருக்கு சந்தேகமாய் இருந்தது. இதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று அவன் தீவிரமாக முனைந்தான். அவன் நடவடிக்கைகளை மறைமுகமாக கவனித்து வந்தான். ஒரு நாள் அவ சீட் பின்புறமாக பேச போனான் சேகர். லதா தன் டேபிள் டிராயரை திறந்து வைத்துக் கொண்டு அதில் மேனேஜர் ராஜாவின் போட்டோவின் முகத்தின் மீது தன் கையை தடவி கொண்டு இருந்தாள். இதை பார்த்ததும் சேகருக்கு தூக்கி வாரி போட்டது. அடி பாவி, நான் ஒரு கட்டை பிரம்மச்சாரி, உன் மீது தீராத காதலோடு உன்கிட்ட பழகி வரேன். என்னை விட்டுட்டு கல்யாணம் அந்த மேனேஜர் கிட்ட உன் மனசை பறிகொடுத்து இருக்கியே, நீ ஒரு துரோகி, இதுதானா நீ என்ன காதலிக்காம இருக்க காரணம் என்று கருவிக்கொண்டு தன் சீட்டுக்கு வந்து உட்கார்ந்து கொண்டான் சேகர். அவன் மனது வேதனை அடைந்தது. அவன் மிருக குணம் தலை தூக்கியது. தீவிரமாக யோசனை பண்ணினான். மனதில் பல பிளான்கள் போட்டு வந்தான். மணி 6 அடித்து விட்டது. என்ன சார், மணி 6 அடிச்சிடுச்சு, இன்னும் ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்கு கிளம்பலையா என்று கேட்டார் பியூன் பீட்டர். இல்ல பீட்டர், மத்தியானத்திலிருந்து என் மனசு கொஞ்சம் சரியில்லை என்றான் சேகர் வருத்தத்தோடு. என்கிட்டே சொல்லுங்க, நான் உங்க அப்பா மாதிரி என்று விடாமல் கேட்டார் பீட்டர். பாருங்க பீட்டர், நான் இந்த லதா மீது அளவில்லாத காதலை கொட்டி பழகி வரேன். அவளுக்கு எவ்வளவோ கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கேன். அவ என்னடான்னா என்னை காதலிக்காம நம்ம மேனேஜர் ராஜாவை காதலிக்கிறா. எனக்கு உலகமே வெறுத்து விட்டது பீட்டர் என்றான் அழாக்குறையாக. இந்த பொண்ணுங்க புரியாத புதிராக இருக்கிறாங்க சார், விட்டு தள்ளுங்க. இந்த லதா இல்லைனா என்ன சார், வேறு நல்ல பொண்ணா பார்த்து நீங்க காதலிங்க, 2 பேரும் ஒருவர் நல்லா விரும்புங்க, அப்புறமா கல்யாணம் கட்டிக்குங்க என்று புத்திமதி சொன்னார் பீட்டர். சேகரின் நெருங்கிய நண்பன் பாலு ஒரு போட்டோ ஸ்டுடியோ வைத்திருந்தான். சேகர் அவன் கிட்ட போய் தன் கதையை சொல்லி அவன் உதவியை கேட்டான். அதற்கு அவன், நீ என்ன ஹெல்ப் வேணுமானாலும் என்கிட்ட தைரியமா கேள், நான் உனக்கு நிச்சயமா பண்றேன் என்று உறுதியளிக்கவே தன் மனதில் இருக்கும் ஐடியாவை அவனோட ரகசியமாக சொன்னான். பாலு, நான் அதை நிச்சயமாக செய்கிறேன் என்று சொல்லி அதுக்கு வேண்டியதை எல்லாம் சேகரை தயார் பண்ண சொன்னான். அன்று ஆபீஸில் வருடாந்திர பார்ட்டி. எல்லோரும் நன்றாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு ஜாலியாக இருந்தார்கள். சேகர் தன் டிஜிட்டல் கேமராவில் ஆபீஸ் பார்ட்டி போட்டோக்களை எல்லாம் எடுத்தான். அதில் அவன் மேனேஜர் ராஜாவின் போட்டோ, லதாவின் போட்டோக்களை பல போஸ்களில் எடுத்துக்கொண்டான். பாலு சொன்னது போல் லதாவின் போட்டோ, மேனேஜர் ராஜாவின் போட்டோ, ராஜா பாட்டில் அணிந்திருந்த ஷர்ட் மாதிரி ஒன்று, லதா பாட்டில் அணிந்திருந்த ட்ரெஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து பாலுவிடம் கொடுத்தான். உடனே பாலு தன் நண்பர்களில் ராஜா பெர்சனாலிட்டி போல இருக்கும் ஒருவனை வர சொல்லி சேகர் கொண்டு வந்த ஷர்ட்டை அணிய வச்சு ராஜா ஹேர் ஸ்டைல் போலவே ஒரு விக்கும் தயார் பண்ணி அவனை அணிய வைத்தான். அந்த வட்டாரத்தில் இருந்த ஒரு தொழில் பண்ணும் ஒரு பெண்ணை அழைத்து வந்து அவளுக்கு லதா அணிந்திருந்த ட்ரெஸ் போல ஒரு ட்ரெஸ் போட்டு அந்த நண்புடன் பல மோசமான போஸ்களில் கட்டிப்பிடிப்பது போல் போட்டோக்களை எல்லாம் எடுத்தான். பிறகு அவன் ஸ்டுடியோவில் போய் தன் தொழில் நுணுக்கங்களை உபயோகப்படுத்தி அந்த மோசமான போஸ்களில் இருக்கும் ஆண்முகம் இருக்கும் இடத்தில் ராஜா முகமும், அந்த தொழில் செஞ்சு வந்த பெண் இருந்த இடத்தில் லதாவின் முகமும் இணைய வைத்து ராஜாவும் லதாவும் பலவிதமான மோசமான போஸ்களில் இருப்பது போல் தயார் பண்ணி சேகரிடம் கொடுத்தான். சேகர் மிகவும் சந்தோஷப்பட்டான். அவனால் நம்பவே முடியவில்லை. பாலுவை கட்டிப்பிடித்து நன்றி சொன்னான். சேகரின் கிரிமினல் மூளை வேலை செய்ய ஆரம்பித்தது. அவன் முதலில் ஒரு லெட்டர் எழுதினான். அந்த லெட்டரில் அவன் மிஸ்ஸஸ் ராஜா அவர்களுக்கு, நான் உங்கள் நலம் கருதி இந்த போட்டோக்களையும் இந்த லெட்டரையும் அனுப்பியிருக்கேன். உங்க கணவர் தினமும் ஆபீஸ் செக்ரட்டரி லதாவுடன் நடிக்கும் கொம்மாளம் நாளுக்கு நாள் அதிகமாகி வருதுங்க. உங்க ஆசை கணவர் முதல்ல ஆபீஸை விட்டு வெளியே போய் லதாவுடன் கொஞ்சம் செஞ்சு வந்த லீலைகளை எல்லாம் இப்போது ஆபீஸ்லயே அவர் செஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கார். வெளியே இந்த மாதிரி லீலைகளை செஞ்சு வராருன்னு நான் வெறுமனே கேள்விப்பட்டேன், ஆனா பார்த்ததில்லை. ஆனா இப்போ அவர் ஆபீஸ்லயே அந்த லீலைகளை செஞ்சு வர்றத நான் பார்த்ததோ அசந்து விட்டேன். உடனே என் கேமராவில் நான் அந்த லீலைகளை எல்லாம் படம் பிடிச்சு அந்த போட்டோக்களை இந்த லெட்டருடன் உங்களுக்கு அனுப்பி இருக்கேன். இனி நீங்க அவரை நம்பி மோசம் போக வேணாம். எந்த நேரமும் அவர் உங்களை கை கழுவி விட்டு லதாவோடு சேர்ந்து விடுவாருங்க. அவரை நீங்க இனிமே நம்பி ஏமாற வேணாம். இப்படிக்கு உங்கள் நலம் கருதும் உங்கள் கணவர் வேலை செஞ்சு வரும் ஆபீஸ் நல்லவன் ஒருவன் என்று எழுதி முடித்தான். ஒரு நல்ல கவரில் பாலு கொடுத்த போட்டோக்களையும் அவன் எழுதிய லெட்டரையும் வச்சு ராஜாவின் வீட்டு விலாசத்திற்கு கொரியரில் அனுப்பி வைத்தான் சேகர்.
அடுத்தது இன்னொரு லெட்டர் எழுதினான். லதாவின் அப்பா அம்மா அவர்களுக்கு, உங்கள் நலம் கருதி இந்த போட்டோக்களையும் இந்த லெட்டரையும் நான் அனுப்பியிருக்கேன். உங்க மகள் லதா தினமும் எங்க ஆபீஸ் மேனேஜருடன் வெளியே நெருங்கி பழகி வர்றத என் நண்பங்க சொன்ன போது நான் நம்பல. ஆனா இப்போ அந்த காதல் நிலைகளை ஆபீஸ்லயே செஞ்சு வரா. அதுக்கு இந்த போட்டோங்க தான் ஆதாரம். நீங்க மோசம் போக கூடாது என்கிற நல்ல எண்ணத்தில் தான் இந்த போட்டோக்களையும் இந்த லெட்டரையும் அனுப்பி இருக்கேன். நீங்கள் காலம் கடத்தினா லதா அந்த மேனேஜரை திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு விடுவான்னு எனக்கு படுது. அப்புறம் உங்க இஷ்டம். இப்படிக்கு உங்கள் நலம் கருதும் உங்க பெண் லதா வேலை செஞ்சு வரும் ஆபீஸில் லதா கூடவே வேலை செஞ்சு வரும் ஒரு நல்லவன் என்று எழுதி முடித்தான். ஒரு நல்ல கவரில் பாலு கொடுத்த போட்டோக்களையும் அவன் எழுதிய லெட்டரையும் வச்சு லதாவின் வீட்டு விலாசத்திற்கு கொரியரில் அனுப்பி வைத்தான் சேகர். தனக்குள் சந்தோஷப்பட்டான் சேகர். ராஜா ஆபீஸ் கிளம்பும் போது, சுதா இன்னைக்கு நாளைக்கும் எங்க ஹெட் ஆபீஸ்ல மீட்டிங். நான் அந்த மீட்டிங்க்கு அவசியமா போயாகணும். நான் டே பூராவும் அங்கேதான் இருப்பேன். நான் வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆகும். நீ குழந்தைய ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டு நீயும் ஜாக்கிரதையா இருந்து வா என்ன என்று சொல்லி கார் கதவை மூடினான். ராஜா காரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போன பிறகு வீட்டுக்குள்ளே வந்து கதவை சாத்தி தாழ்பால் போட்டாள். சுதா வீட்டுக்குள்ளே வந்த 10வது நிமிஷம் கூட ஆகவில்லை. காலிங் பெல் அடித்தது. சுதா காலிங் பெல் அடித்ததும் வாசல் கதவை திறந்தாள். கொரியர் நின்று கொண்டிருந்தான். கையெழுத்து போட்டு கொரியர் கொடுத்த லெட்டரை வாங்கினாள். கொரியரில் வந்த கவரை பிரித்து பிடித்தாள் சுதா. சுதாவுக்கு தலையை சுற்றியது. சி, என்ன மோசமான மனுஷியவர். கல்யாணமாகி ஒரு வயசு குழந்தை இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் ஆபீஸில் வேலை செஞ்சு வரும் செக்ரட்டரி கூட இப்படி லீலைகளா? எவ்வளவு கேவலமான மனுஷர் இவர். இதற்கு மேல் சுதாவுக்கு யோசனை பண்ணவே முடியவில்லை. தன் செல்போனை எடுத்து ராஜாவுக்கு போன் பண்ணினாள். எத்தனை தரம் போன் பண்ணினாலும் இந்த போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்கிறது என்கிற பதிலே வந்து கொண்டிருந்தது. கொரியரில் வந்த 10 போட்டோக்களும் மாறி மாறி அவள் கண்ணில் வந்து கொண்டிருந்தது. சுதா யோசனை பண்ணினாள். அவளுக்கு ராஜாவின் முகத்தை பார்க்க கூட பிடிக்கவில்லை. நாம இனிமே இவர் கூட குடுத்தன பண்ணி வரக்கூடாது. அந்த செக்ரட்டரி கூடவே இவர் வாழ்ந்துகிட்டு வரட்டும் என்று முடிவு பண்ணினாள். அவளுக்கு கட்டுக்கு அடங்காத கோபம் வந்தது. அந்த கோபத்தில் வேகமாக ஒரு லெட்டர் எழுதினாள். எனக்கு இனி ஒரு நிமிஷம் கூட உங்க கூட குடும்பம் நடத்த பிடிக்கல. நீங்க இனிமே உங்க லதாவோடவே இஷ்டம் போல கூத்தடிக்கலாம். நான் குழந்தைய அழைச்சிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இத்துடன் நம்ம திருமணம் முறிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இப்படிக்கு உங்க மாஜி மனைவி சுதா என்று எழுதிவிட்டு மேஜை மேலே வைத்துவிட்டு பக்கத்திலேயே கொரியர் கொடுத்த லெட்டரில் வந்த போட்டோக்களை பரப்ப வைத்துவிட்டு வாசல் கதவை நன்றாக பூட்டிவிட்டு தன் குழந்தையை கூட்டிக் கொண்டு பஸ்ஸில் ஏறி திருச்சி கிளம்பி போய்விட்டாள் சுதா. இரவு 10 மணிக்கு ஆபீஸில் வீடு திரும்பிய ராஜா தன்னிடம் இருந்து வீட்டு சாவியால் வீட்டை திறந்து வீட்டுக்குள்ளே வந்தான் ராஜா. வீடு இருளோ என்று இருந்தது. மணி 10 மணிக்கு மேலே ஆக போகுது. சுதாவும் குழந்தையும் தூங்க போயிருப்பாங்க என்று நினைத்து ஹால் விளக்கை போட்டான். ஹால் டேபிள் மீது இருந்த கடிதத்தை பார்த்தான். கூடவே பக்கத்தில் இருந்த போட்டோக்களையும் பார்த்தான். அந்த போட்டோ எல்லாவற்றையும் மறுபடியும் பார்த்து கொண்டிருந்தான். 10 போட்டோக்களிலும் அவனும் லதாவும் பலவிதமான ஆபாசமான போஸ்களில் இருந்தது. எங்கே இந்த மாதிரி ஆபாசமான போஸ்களில் நாமும் லதாவும் இருந்தோம்? நம்ம அந்த மாதிரி லதாவோடு இருந்ததே இல்லையே. எப்படி, யார் இந்த போட்டோக்கள் பிடிச்சிருப்பாங்க என்று மூளையை கசக்கி பிழிந்து கொண்டான். அவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. பிறகு மனதை திடமாக்கி கொண்டு சுதா எழுதி வைத்து விட்டு போன லெட்டரை படித்தான். அவனுக்கு உலகமே இருண்டு விட்டது போல இருந்தது. சுதா அவசரப்பட்டு என்கிட்ட கேட்காம ஏன் இந்த முடிவுக்கு வந்திருக்கா? நான் வீட்டுக்கு வந்ததும் என்கிட்ட இந்த போட்டோக்களை எல்லாம் காட்டி, ஏங்க என்னங்க இந்த போட்டோ எல்லாம்னு கேட்டு இருந்தா, நான் அவகிட்ட, சுதா இந்த போட்டோ எல்லாம் உண்மை இல்லை, நமக்கு பிடிக்காதவங்க யாரோ தான் இந்த மாதிரி போட்டோக்கள் எல்லாம் உனக்கு அனுப்பி இருக்காங்க, அந்த மாதிரி செஞ்சது யாருன்னு நான் நாளைக்கு ஆஃபீஸ் போனதும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருப்பேனே, எனக்கு அந்த சான்ஸை கொடுக்கலையே என்று நினைத்து மிகவும் வருத்தப்பட்டான். தன் ஷூவையும் சாக்ஸையும் கழட்டி வைத்துவிட்டு தன் ட்ரெஸ்ஸை கழட்டிவிட்டு பாத்ரூமுக்கு போய் தன் கை கால்களை கழுவிக்கொண்டு தன்னுடைய நைட் ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டான். கொஞ்ச நேரம் ஆனதும் சுதாவிடம் பேசலாம் என்று நினைத்து ராஜா சுதா செல்போனுக்கு போன் பண்ணினான். சுதா செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருக்கிறது என்கிற பதிலே வந்து கொண்டிருந்தது. ராஜா, ஏன் சுதா தன் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கா? நான் எப்படி இப்ப அவளை கான்டாக்ட் பண்றது என்று வழி ஒன்றும் தெரியாமல் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிவிட்டு ஹேட்பேக்கில் சுதா செய்து வைத்திருந்த டிஃபனை சாப்பிட்டு விட்டு படுக்க போனான். படுத்து ராஜாவுக்கு தூக்கமே வரவில்லை. அவன் படுத்துக்கொண்டே, நாம கல்யாணமாகி ஒரு குழந்தையை பெத்துக்கிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது நான் லதா மேல ஆசைப்பட்டு இருக்கவே கூடாது, தகாத எண்ணமே என் மனசுல வந்திருக்க கூடாது, வந்த எனக்கு அந்த கடவுள் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கார் என்று எண்ணி தன் தவறுக்காக மனம் வருந்தினான். சரி, எதுக்கும் நாம காத்தால எழுந்து சுதாவுக்கு திருச்சிக்கு போன் பண்ணி சுதாவிடம் உண்மையை சொல்லலாம் என்று நினைத்து தூங்க முயற்சி பண்ணினான். லதா வீட்டுக்கு உள்ளே நுழைந்ததும், போதும் டி, நீ ஆபீஸ் போய் சம்பாதிக்கிற அழகு, இப்படி கண்டனோட கும்மாளம் போடவா தினம் விதவிதமான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போய் வர? நீ ஒரு வயசு பொண்ணு, போகட்டுமேனு நாங்க 2 பேரும் பொறுத்துக்கிட்டு சும்மா இருந்தோம். நாளையிலிருந்து நீ ஆபீஸ் எல்லாம் போக வேணாம். நம்ம வீட்டு கல்யாண புரோக்கர் கிட்ட சொல்லி உன்னை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்க உடனே ஏற்பாடு பண்றேன்.
இந்த கன்றாவி போட்டோக்களை எல்லாம் நல்லா பாரு. இதை விட கேவலமா எந்த பையனும் பொண்ணும் ஒரு போட்டோல இருக்க முடியாது. கூடவே இந்த லெட்டரையும் நல்லா படி. நல்ல வேலையா யாரோ ஒரு நல்லவர் ஒருவர் தக்க சமயத்தில் நமக்கு இதை எழுதி எங்களுக்கு அனுப்பியிருக்கார் என்று சொல்லிவிட்டு போட்டோக்களையும் லெட்டரையும் லதா மீது வீசி எறிந்தார் லதாவின் அப்பா. ஆமாங்க, உடனே நம்ம புரோக்கரை பார்த்து மேலே ஆக வேண்டியதை கவனியுங்க. விஷயம் நம்ம காதுக்கு வந்ததும் நம்ம சும்மா இருந்து வரக்கூடாது. இந்த சமாச்சாரம் 4 பேருக்கு தெரிய வந்தா அப்புறமா நான் லதாவுக்கு ஒரு நல்ல குடும்ப பையனே கிடைக்க மாட்டாங்க. லதா கல்யாணத்தை நாம சீக்கிரமா முடிச்சே ஆகணுங்க, டிலே பண்ணக்கூடாது என்று கோபமாக கத்தினாள் லதாவின் அம்மா. லதாவுக்கு அப்பாவும் அம்மாவும் சொல்வது என்ன என்றே புரியவில்லை. பிறகு நிதானமாக அப்பா வீசி எறிந்த போட்டோக்களையும் கடிதத்தையும் குனிந்து எடுத்து பார்த்தாள் லதா. 10 போட்டோக்களிலும் லதா ஆபீஸ் மேனேஜர் ராஜாவுடன் பலவிதமான ஆபாசமான போஸ்களில் இருந்தது. உடனே லதா, எங்கே இந்த மாதிரி ஆபாசமான போஸ்களில் நாமும் ஆபீஸ் மேனேஜர் ராஜாவும் இருந்தோம்? நாம அந்த மாதிரி ஆபீஸ் மேனேஜர் ராஜாவுடன் இருந்ததே இல்லையே. எப்படி, யார் இந்த போட்டோக்களை பிடிச்சிருப்பாங்க என்று தன் மூளையை கசிக்கு பிழிந்து கொண்டாள். அந்த சமயம் பார்த்து சேகர் தனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தது ஞாபகம் வந்தது. அந்த அயோக்கியன் தான் இந்த திருட்டுத்தனமான வேலையை செஞ்சிருக்கணும் என்று முடிவுக்கு வந்தாள். அவளுக்கு உலகமே இருண்டு விட்டது போல இருந்தது. மெல்ல தன்னை சூதாரித்துக் கொண்டு அப்பா வீசிய இந்த லெட்டரை முழுக்க படித்தாள். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. பூமி பிளந்து அதல பாலாத்தில் விழுவதை போல் இருந்தது. 5 நிமிஷம் கழித்து தன்னை சூதாரித்துக் கொண்டு, நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. இந்த லெட்டரில் இருப்பதை போல் நான் நடந்து கொள்ளவே இல்லப்பா. இந்த போட்டோக்களை எல்லாம் ஆபீஸ்ல எனக்கு பிடிக்காது எவனோ ஒருத்தன் தான் திருட்டுத்தனமா செஞ்சிருக்கான். அவனே இந்த லெட்டரையும் எழுதி உங்களுக்கு அனுப்பியிருக்கான். என்னை கொஞ்சம் நம்புங்கப்பா, இந்த போட்டோங்க எல்லாம் உண்மையே இல்லப்பா என்று அழுது கொண்டே சொன்னாள் லதா. இனிமேல ஒரு நிமிஷம் கூட நாங்க பொறுக்க முடியாது லதா. நீ ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு. நாளைக்கே இந்த வதந்தி ஊரெல்லாம் பரவுச்சுன்னா அப்புறம் அம்மா சொல்ற மாதிரி உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அதனாலே நீ நாளையில இருந்து ஆபீஸ் எல்லாம் போக வேணாம். உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறமா எங்களுக்கு கவலை இல்லை. அது வரைக்கும் வர நீ வீட்டிலே இருந்துக்கிட்டு வா என்று சொன்னதும் லதாவின் அம்மாவும் ஆமாங்க, நீங்க முதல்ல ஒரு கல்யாண புரோக்கரை பார்த்து லதாவுக்கு ஏத்த ஒரு பையனை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி லதா ஆபீஸுக்கு எல்லாம் போக வேணாம் என்று சொன்னாள். சரி ராஜி, நான் அதுக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்றேன் என்று சொல்லிவிட்டு லதாவின் அப்பா வெளியே போய்விட்டார். லதா தன் பெட்ரூமுக்கு போய் கதவை சாத்தி கொண்டு படுக்கையில் படுத்துக்கொண்டு விக்கி விக்கி அழுதாள். இரவு பூராவும் தூங்காததால் ராஜா அதிகாலையில் அசதியால் கொஞ்ச நேரம் தூங்கினான். அவன் காலை 8 மணிக்கு தான் எழுந்தான். பல்லை கூட துளக்காமல் போனை எடுத்து திருச்சிக்கு போன் பண்ணினான். சுதா தான் போனை எடுத்தாள். சுதா கோவத்துடன், நம்ம உறவு முறிஞ்சு போச்சுங்க. இனிமே நீங்க அந்த லதா கிட்டேயே உங்க உறவை வச்சுக்கங்க. அவளையே கல்யாணமும் கட்டிக்குங்க. என்னையும் குழந்தையும் மறந்துடுங்க. இனிமே நீங்க தயவு செஞ்சு எனக்கு போன் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் சுதா. சுதா சொன்னதை கேட்டு அசந்து போய் விட்டான் ராஜா. சுதா அப்படி கோவத்திலேயே பேசினேன் நினைத்து மிகவும் வருத்தப்பட்டான். மறுபடியும் சுதாவுக்கு போன் பண்ணினான் ராஜா. இந்த தடவை சுதாவின் அப்பா தான் போனை எடுத்தார். தன் மாமனார் போனில் வந்ததும், மாமா நான் சொல்வதை கொஞ்சம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அவர் ராஜாவை முழுக்கவே பேசவிடவில்லை. அவர், சுதா சொன்னதுதான் எங்க முடிவும். இனிமே போனில் நீங்க கூப்பிட்டா நாங்க யாரும் போனையும் எடுக்க மாட்டோம் என்று சொல்லி போனை வைத்து விட்டார். ராஜாவுக்கு மிகவும் ஏமாற்றமாய் போய்விட்டது. வருத்தத்துடன் வந்து சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு யோசனை பண்ணினான். போட்டோவிலே இருக்கிற ஆள் என்னை போலவே ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு பார்க்க என்னை போலவே இருக்கானே. பெண்ணும் லதா போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ்ஸை போலவே போட்டுக்கிட்டு பார்க்க லதாவை போலவே இருக்காளே. இந்த போட்டோக்களை பார்த்தா எல்லோரும் உண்மைதானே நினைப்பாங்க. சுதாவும் அப்படித்தானே நினைச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்கா. இப்போ நம்ம வாழ்க்கையை முறிஞ்சு போச்சு. யார் இந்த விஷமத்தனமான வேலையை செஞ்சிருக்க முடியும்? நமக்கு ஆபீஸ்ல யாரும் விரோதிகள் இல்லையே. ஒருவேளை நம்ம ஆபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு வர யாரோ ஒருத்தர் லதாவை காதலிக்க போல இருக்கு. அவன் தான் இந்த விஷமத்தனமான வேலையை செஞ்சிருப்பானோ. இப்படி செஞ்சதால அவனுக்கு லதா எப்படி கிடைக்க போறா என்று யோசனை பண்ணினான். அவன் மூளை குழம்பியது. அவன் ஆபீஸுக்கு போகவில்லை. 1 வாரம் ஓடிவிட்டது. ஒரு நாள் காலையில் ராஜா ஆபீஸுக்கு யாரும் வருவதற்கு முன்னாலேயே போய் தன் சீட்டில் உட்கார்ந்து கொண்டான். அப்போது 55 வயதான பியூன் பீட்டர் மட்டும்தான் ஆபீஸுக்கு வந்திருந்தார். அவர் ஓடி போய், குட் மார்னிங் சார். சார், 1 வாரமா ஆபீஸ் வரலையே, உடம்பு ஏதாச்சும் சரியில்லைங்களா என்று ரொம்பவும் கரிசனமாக கேட்டார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, மனசுதான் கொஞ்சம் சரியில்லை என்று சொல்லி நிறுத்தினார் ராஜா. ராஜா முகம் வாட்டமாய் இருந்ததை கவனித்தார் பீட்டர். சார், நான் உங்க பியூன் தான். நீங்க என் மேனேஜர் தான். இருந்தாலும் வயசுலயே நான் உங்க அப்பாவை போல இருக்கேன். உங்க மன வருத்தத்தை என்கிட்ட நீங்க மனம் விட்டு பேசுங்க. நான் என்னால முடிஞ்ச வரை உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வேன். ஆபீஸ் விஷயம்னா எனக்கு தெரியாது. ஆனா வேற ஏதாவது உலக விஷயம்னா நான் நிச்சயமா உங்களுக்கு உதவியா இருப்பேன் என்று சொல்லி நிறுத்தினார் பீட்டர். ராஜா நெடுநேரம் யோசனை பண்ணினான். நாம இந்த வேலையை நிச்சயம் ரெசைன் பண்ணிவிட்டு வேறு இடத்திற்கு போக போறோம். நம்ம மன வருத்தத்தை யாருக்கும் சொல்ல போவது இல்லை என்று நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பாவம், இவர் நம்ம அப்பாவை போல இருக்கார். யாரோ ஒருத்தர்கிட்ட சொன்னாலாவது நமக்கு கொஞ்சம் மன அமைதி கிடைக்கும்.
இவர்கிட்ட மட்டும் நாம நம்ம வருத்தத்தை சொல்லலாமே என்று நினைத்தான் ராஜா. பீட்டர், நான் உங்ககிட்ட மட்டும் விஷயத்த சொல்றேன், ஆனா நீங்க இந்த விஷயத்தை யார்கிட்டையும் கண்டிப்பா சொல்லக்கூடாது என்று கண்டிப்பாக சொன்னான் ராஜா. உடனே பீட்டர், சார், நான் இந்த ஆபீஸ்லயே உங்க கூட 10 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு வரேன். நீங்க யார்கிட்டையும் கண்டிப்பா சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் நான் யார்கிட்டையும் நிச்சயமா சொல்லவே மாட்டேன், என்னை நம்புங்க என்று சொன்னார் பீட்டர். சொல்லிவிட்டு எமோஷனல் ஆன பீட்டர் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ராஜா தன் பிரீஃப் கேஸை திறந்துவிட்டு பீட்டரிடம் லெட்டரில் எழுதியிருந்த விவரத்தை சொல்லிவிட்டு லெட்டருடன் வந்திருந்த 10 போட்டோக்களையும் காட்டிவிட்டு, பீட்டர், லெட்டரையும் இந்த 10 போட்டோக்களையும் பார்த்த என் சம்சாரத்துக்கு கோபம் வந்து இனிமே நம்ம வாழ்க்கை முறிஞ்சு போச்சுன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு என்னை விட்டுட்டு குழந்தைய எடுத்துக்கிட்டு திருச்சிலே இருக்கிற அவங்க அம்மா வீட்டுக்கு போய்விட்டாங்க என்று வருத்தத்துடன் சொன்னான். கொஞ்ச நேரம் ஆனதும் பீட்டர், நான் திருச்சிக்கு ஃபோன் பண்ணி பேசினப்ப என் சம்சாரம் நம்ம கல்யாண உறவு முறிஞ்சு போச்சு, நாம இனிமே அங்க வரவே மாட்டோம் என்று சொல்லிவிட்டா என்று சொல்லி தன் கண்களை துடைத்து கொண்டான் ராஜா. எல்லாவற்றையும் கேட்ட பீட்டர், எந்த கயவாளி பையங்க இந்த மாதிரி விஷம பண்ணியிருக்கான்? கர்த்தர் அவனுக்கு நிச்சயம் கூலி கொடுப்பாருங்க, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத பாவிங்க அவன் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ஆனதும், இதனாலதான் லதாமாவும் ஒரு வாரமா ஆபீஸுக்கு வரல, அவங்க வீட்டுக்கும் அந்த பாவி அந்த போட்டோக்களை அனுப்பி இருப்பான் போல இருக்கு, அவன் நல்லாவே இருக்க மாட்டான் என்று திட்டினான் பீட்டர். என்ன, லதாவும் ஒரு வாரமா ஆபீஸ் வரலையா? ஆச்சரியத்துடன் கேட்டான் ராஜா. ஆமாங்க, அந்த பொண்ணும் ஒரு வாரமா ஆபீஸ் வரலைங்க சொல்லி நிறுத்தினான் பீட்டர். கொஞ்ச நேரம் ஆனதும், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் சார், அந்த கர்த்தர் மேல சத்தியம், நீங்க அமாவாசை மட்டும் எனக்கு கொடுங்க, நான் சமயம் வரும்போது நீங்க நிரபராதின்னு அவங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறேன் என்று கெஞ்சினான் பீட்டர். சரி, தரேன் என்று சொல்லிவிட்டு சுதாவின் திருச்சி விலாசத்தை பீட்டருக்கு கொடுத்தான் ராஜா. சார், உங்க போட்டோ ஒன்னையும் எனக்கு கொடுங்க, உங்க ஞாபகார்த்தமா அதை நான் என் பர்ஸ்லயே வச்சுக்கிறேன். உங்க மாதிரி நல்ல மனுஷன் இந்த உலகத்திலே கிடைப்பது ரொம்ப கஷ்டம். நான் பியூனாக இருந்தோம் இந்த 3 வருஷத்துல இந்த பீட்டரை நீங்க ஒரு தடவை கூட மரியாதை குறைவா பேசினதே இல்லைங்க, வாங்க போங்கன்னு தான் நீங்க என்ன கூப்பிடுவீங்க என்று சொல்லும் போது பீட்டரின் கண்களில் கண்ணீர் துளித்தது. ராஜா தன் போட்டோ ஒன்றையும் பீட்டருக்கு கொடுத்தான். அடுத்த வாரமே ஜன்னியை விட்டு பெங்களூருக்கு மாற்றம் கேட்டு போய்விட்டான் ராஜா. லதா எவ்வளவு சொல்லியும் அவளுடைய அம்மாவும் அப்பாவும் கேட்காமல் லதாவை வீட்டிலே வைத்து கொண்டு வந்தார்கள். லதா மறுபடியும் வேலைக்கு போக முடியவில்லை. அவர்கள் இருவரும் அவர்களுக்கு தெரிந்த ஒரு கல்யாண புரோக்கரை பார்த்து லதாவுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து அவர்களிடம் இருந்த பணத்தையும் லதா சம்பாதித்து சேமித்து வைத்திருந்த பணத்தையும் போட்டு லதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விட்டார்கள். 1 மாதம் ஓடிவிட்டது. அன்று ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய்விட்டு வந்தார்கள் பீட்டரும் அவர் மனைவி ரோசியும். ஹாலில் பேப்பர் படித்து கொண்டிருந்தான் அவர் மகன் ஜான். சாஃபில் உட்கார்ந்து கொண்டிருந்த பீட்டர் தன் பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு தன் பர்ஸை எடுத்து மேனேஜர் ராஜாவின் போட்டோவை எடுத்து பார்த்தார். கொஞ்ச நேரம் ஆனதும், ரோசி, இந்த தங்கமான மனுஷன் என் மாஜி ஆபீஸ் மேனேஜர், இவர் பாவம் மனசு உடைந்து ஆபீஸ் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு எங்கோ வேற வேலைக்கு போயிட்டார், எவனோ ஒரு அயோக்கிய பையன் அவர் வாழ்க்கையில விளையாடிட்டான், கோவம் வந்து அவர் சம்சாரம் இவரை விட்டு விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு என்று சொல்லி போட்டோவையே பார்த்துக்கிட்டு இருந்தார் பீட்டர். ஏங்க, என்ன நடந்துச்சுங்க என்று ரோசி பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு கேட்டாள். எவனோ ஒரு கயவாளி பையன் இவரையும் எங்க ஆபீஸ் செக்ரட்டரியும் கண்ட கண்ட ஆபாசமான போஸ்களில் இருப்பது போல 10 போட்டோவை எடுத்து அவங்க சம்சாரத்துக்கு அனுப்பியிருக்கான். அவங்க புருஷனையே என்ன ஏதுன்னு கூட கேட்காம கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் பாவம் திருச்சிக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு கெஞ்சி கேட்டும் அவங்க கேட்காம நம்ம கல்யாண உறவு முடிஞ்சு போச்சு, நான் இனிமே அங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் என்று மன வருத்தத்துடன் சொன்னார் பீட்டர். பேப்பர் படித்து கொண்டு இருந்த ஜான், அப்பா ஏதோ போட்டோன்னு பேசுற, என்னன்னு பார்க்கலாம் என்று நினைத்து அவன் அப்பா அருகில் வந்து அப்பா கையில் இருந்த போட்டோவை வாங்கி பார்த்தான். உடனே ஜான், அப்பா, இந்த போட்டோவில் இருக்கிறவங்கள எனக்கு நல்லா தெரியும் என்று சொன்னான். நீ என்னடா சொல்ற என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் பீட்டர். ஆமாப்பா, இந்த ஆம்பளை போல ஒருத்தர் மூஞ்சியையும் வேறு ஒரு நடத்த கெட்ட பெண்ணின் மூஞ்சியையும் நானும் எங்க கடை ஓனரும் கம்ப்யூட்டர்லேயே போட்டோஷாப்பிங் டெக்னிக்கை செஞ்சு ஒட்ட வச்சோம். இவர் உங்க ஆபீஸ் மேனேஜரா என்று கேட்டான் ஜான். தூக்கி வாரி போட்டது பீட்டருக்கு. அட பாவி, இந்த வேலையை நீயும் உங்க ஓனரும் தான் செஞ்சீங்களா? உங்களை இப்படி செய்ய சொன்ன அயோக்கியம் யாருடா என்று சொல்லி கத்தினார். அப்பா, எங்க கடைக்கு ஒரு ஆள் வந்து எங்க கடை ஓனருடன் ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாரு. நானும் என் ஓனரும் பாலுவும் போட்டோங்களே ரெடி பண்ணதும் அவர் வந்து அந்த போட்டோக்களையே வாங்கி போனார். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என் ஓனர்கிட்ட வந்து அந்த ஆள், நான் அவங்கள பிரிச்சிட்டேன் பாலு என்று சொல்லி கொண்டு இருந்தாருப்பா என்று சொன்னான் ஜான். உடனே பீட்டர், அந்த ஆள் அப்படி இருப்பான்டா என்று கத்தி கேட்டார். அவர் ஹீரோ ஹாண்டா பைக்ல அடிக்கடி வந்து எங்க ஓனரோட பேசிக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் நான் உங்களை ஆபீஸ்ல பார்க்க வந்தப்ப அவரே உங்க ஆபீஸ்ல பார்த்திருக்கேன்பா என்றார் ஜான். என்ன, எங்க ஆபீஸ்லயே அந்த அயோக்கிய பையனை பாத்தியா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் பீட்டர்.
ஆமாப்பா, நல்ல உயரமா கட்ட மீச வச்சுக்கிட்டு இருப்பார் அந்த ஆள் என்று சொன்ன உடனேயே பீட்டருக்கு புரிந்து விட்டது. நம்ம கம்பெனிலே ஹீரோ ஹோண்டா பைக்கை வச்சுக்கிட்டு உயரமா கட்டை மீசையோடு அசிஸ்டன்ட் மேனேஜர் சேகர் ஒருத்தன் தானே இருக்கான் என்று யோசனை பண்ண பீட்டருக்கு இப்போது எல்லாம் முழுக்க விளங்கி விட்டது. அந்த வார கடைசியில் தன் பையன் ஜானியும் கூட்டிக் கொண்டு திருச்சிக்கு போய் ராஜா கொடுத்த விலாசத்தை விசாரித்து கொண்டு சுதாவின் வீட்டுக்கு போனார் பீட்டர். வாங்க பீட்டர், என்ன எங்க ஐயா உங்களை தூது அனுப்பியிருக்காரா என்று கிண்டலாக கேட்டுவிட்டு நான் மறுபடியும் அவரோடு வந்து வாழப்போவது இல்லை என்று பீட்டர் கிட்ட சொன்னாள். எங்க கல்யாணம் முறிஞ்சு போன சமாச்சாரம், இனி நாங்க சேர மாட்டோம், இது நிச்சயம் என்றாள் சுதா. அம்மா, நான் உங்க ஐயாவுக்கு பியூன் தானங்க, இல்லைன்னு சொல்லல. நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க என்று சொன்னதும் சுதாவும் அவள் பெற்றோரும் கேட்க ஆரம்பித்தார்கள். அம்மா, நம்ம ஆபீஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் சேகர் லதா அம்மாவை காதலிச்சு வந்தாரு. ஆனால் லதா அம்மா அவனை காதலிக்கல. ஆனால் லதா அம்மா நம்ம மேனேஜரை காதலிச்சு வந்திருக்காங்க. சேகருக்கு இதை தாங்கி கொள்ள முடியல. எங்கே லதா அம்மா நம்ம மேனேஜர் ஐயாவை மைக்கி கல்யாணம் பண்ணிக்குவாளோன்னு பயந்து லதாவை பழி வாங்க நினைச்சிருக்காங்க என்று சொல்லி தன் கண்களில் விழுந்த கண்ணீரை துடைத்து கொண்டார். சுதாவுக்கும் அவள் பெற்றோர்களுக்கும் இந்த பீட்டர் எதற்காக அழுது கொண்டிருக்கார் என்று புரியவில்லை. அவர் மேலே என்ன சொல்ல போகிறார் என்று பீட்டர் வாயை பார்த்து கொண்டிருந்தார்கள். பீட்டர் தன் கண்களை துடைத்து கொண்டு, என் பையன் வேலை பண்ற போட்டோ கடைக்கு சேகர் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஆபாசமாக இருக்கும் ஒரு போட்டோ கலையை கடை ஓனர் கிட்ட கொடுத்து, அந்த ஆண் மூஞ்சிக்கு பதிலா நம்ம ஐயா நம்ம மூஞ்சையும் அந்த பெண்ணுக்கு மூஞ்சி பதிலா லதா அம்மாவின் மூஞ்சியும் ஒட்ட வச்சு கொடுக்க சொல்லி கடை ஓனர்கிட்டே சொல்லி இருக்கார். என் பையன் ஜான் வேலை செய்யற போட்டோ கம்பெனியில் தான் ஜானும் அவங்க ஓனரும் தான் சேகர் சொன்ன மாதிரியே இதை செஞ்சாங்களாம். அப்புறமா அந்த போட்டோக்களையே கடையிலே வாங்கி வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க என்று சொல்லி தன் கண்களில் விழுந்த கண்ணீரை துடைத்து கொண்டார் பீட்டர். பீட்டர் சொன்னதை கேட்டதும் சுதாவுக்கும் அவள் பெற்றோருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவர்களால் பீட்டர் சொன்னதை நம்பவே முடியவில்லை. கொஞ்ச நேரம் ஆனதும், இவன் என் பையன் ஜானுங்க, இவன் சொல்றதை நீங்க கொஞ்சம் நிதானமா கேளுங்க, உங்களுக்கு உண்மை விஷயம் புரியும் என்று சொல்லி ஜானை அறிமுகப்படுத்தினார் பீட்டர். நானும் என் ஓனரும் போட்டோ ஷாப்பிங் டெக்னிக்கை உபயோகப்படுத்தி சேகர் சொன்னது போல அந்த போட்டோக்களையே செஞ்சு கொடுத்தோம் என்று சொன்னான் ஜான். அப்படியா சமாச்சாரம் பீட்டர், இதுவா நடந்த உண்மை? ஐயோ, நான் இதையெல்லாம் தீர விசாரிக்காம அவரையும் பேச விடாம பிடிவாதமா இந்த அவசர முடிவை நான் எடுத்துட்டேனே, இப்போ என்ன பண்றது? சரி, நான் உடனே என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் என்று சொல்லிவிட்டு ராஜா செல்போனுக்கு ஃபோன் பண்ணினாள். அடுத்த பக்கத்தில் இருந்து இந்த செல் நம்பர் புழக்கத்தில் இல்லை என்று பதில் வந்தது. உடனே பீட்டர், அம்மா, நம்ம ஐயா எங்க ஆபீஸ் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வேற எங்கோ போயிட்டாருங்கம்மா, அவர் எங்க போனாருன்னு எனக்கு தெரியாதம்மா என்று வருத்தத்துடன் சொன்னார் பீட்டர். சுதா அழுது கொண்டே, பீட்டர், நம்ம ஐயாவை பத்தி ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, என் செல்போன் நம்பரை உங்களுக்கு தரேன் என்று சொல்லிவிட்டு அவள் செல்போன் நம்பரை ஒரு காகிதத்தில் எழுதி கொடுத்தாள். பீட்டர் சுதா கொடுத்த காகிதத்தை வாங்கி கொண்டு வருத்தத்தோடு, தெரிஞ்சா உங்களுக்கு நிச்சயமா ஃபோன் பண்ணி சொல்றேங்க என்று சொல்லிவிட்டு மகனை அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்து விட்டார் பீட்டர். சுதாவின் அப்பா சுதாவை பார்த்து, அம்மா சுதா, நீ ரொம்ப அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்திருக்கேம்மா. மாப்பிள்ளை ஃபோன்ல பேசினப்ப நானும் நீ சொன்னது உண்மைன்னு நினைச்சி நீ சொன்ன பதிலையே சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன் என்று சொல்லி தன் கண்களில் விழுந்த கண்ணீரை துடைத்து கொண்டார். சுதாவும் அவள் அப்பாவும் பேசினதை கேட்ட சுதாவின் அம்மா, ஆமா அம்மா சுதா, அப்பா சொல்ற மாதிரி நீ ரொம்ப அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துக்கிட்டு இருக்க என்று சொல்லி வருத்தப்பட்டாள். சுதா அழுது கொண்டே, நீங்க 2 பேரும் சொல்றது ரொம்ப கரெக்ட். அவர் எப்பவும் அந்த செக்ரட்டரி லதா ஞாபகமாகவே இருந்து வந்தார். ஒரு நாள் தூக்கத்திலே கூட அவர் லதா பேரையே சொல்லியிருந்து பினாத்திக்கிட்டு இருந்தார். அதை வச்சுதான் நான் இந்த அவசர முடிவை எடுத்துட்டேன். நான் பண்ணினது ரொம்ப தப்பு தான். அவர் போன்லே கிடைச்சா அவர்கிட்ட அழுது மன்னிப்பு கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா அவர் எனக்கு கிடைக்கல. நான் என்ன பண்ணட்டும் என்று கேட்டுவிட்டு தன் கண்களை துடைத்து கொண்டு இருந்தாள். சுதாவின் பெற்றோர்கள் சுதாவை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டார்கள். பிறகு இருவரும், அம்மா சுதா, நீ அழாதம்மா, நீ அழறத பார்த்தா எங்க 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை பீட்டருக்கு நம்ம மாப்பிள்ளை இருக்கிற இடம் தெரிஞ்சு அவர் நம்ம மாப்பிள்ளை கிட்ட நம்ம கிட்ட சொன்ன சமாச்சாரத்தை சொன்னாருன்னா மாப்பிள்ளை நமக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசுவாரும்மா. அப்போ நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு மறுபடியும் சென்னைக்கு போய் அவர் கூட சந்தோஷமா இருந்து வாமா என்று கோரஸாக சொன்னார்கள். உடனே சுதா, அம்மா அப்பா, உங்க 2 பேருடைய வாய் முகூர்த்தம் பழிச்சு அவர் எனக்கு ஃபோன் பண்ணினாருன்னா நான் அவர்கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வருவேன் என்று சொல்லி தன் கண்களை துடைத்து கொண்டாள். 2 வருஷம் ஓடிவிட்டது. ராஜாவிடம் இருந்து சுதாவுக்கு போனே வரவில்லை. சுதாவின் பெற்றோர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். சுதாவின் அப்பா செய்து வந்த வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு அவர்கள் குடும்ப நாளடைவில் மிகவும் நலிந்து விட்டது. சுதாவின் அம்மா அப்பாவும் வாழ்க்கை நடத்தவே மிகவும் கஷ்டப்பட்டு வந்தார்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட அவருக்கு பணம் வேண்டியிருந்தது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சுதாவின் அப்பா மதுரையில் வசிக்கும் தன் தம்பியிடம் ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொண்டு வரலாம் என்று நினைத்து சுதாவிடம் சொல்லிவிட்டு
மனைவியை அழைத்து கொண்டு ஒரு டாக்ஸியில் மதுரைக்கு கிளம்பினார். துரதிருஷ்டவசமாக சுதாவின் பெற்றோர்கள் அவர்கள் சென்று கொண்டிருந்த கார் ஒரு விபத்துக்கு உள்ளாகி இருவரும் விபத்து நடந்த இடத்திலே இறந்து விட்டார்கள். அம்மா அப்பா இருந்து போன செய்தியை கேட்டு இடிந்து போனாள் சுதா. 1 மாசம் ஆனதும் மெல்ல தன்னை சூதாரித்து கொண்டு அப்பா செய்து வந்த வியாபாரத்தில் மீதி இருந்தவற்றை வந்த விலைக்கு விற்றுவிட்டு ஒரு டீச்சர் வேலைக்கு மனு போட்டாள் சுதா. எப்பவும் தன் கணவன் ஞாபகமே இருந்து வந்தாள் சுதா. 1 மாதம் கழித்து சுதாவுக்கு அவள் மனு போட்ட டீச்சர் வேலை கிடைத்தது. சுதா பையன் ரமேஷை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தாள். ரமேஷும் தன் குடும்ப நிலைமையை நன்றாக புரிந்து கொண்டு கஷ்டப்பட்டு படித்து கொண்டு வந்தான். ரமேஷும் +2 முடித்ததும் சுதா ரமேஷை பிஇ சேர்த்து படிக்க வைத்தாள். ரமேஷ் 4 வருடங்கள் கஷ்டப்பட்டு படித்து வந்து பிஇயில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணினான். ரமேஷ் எல்லா ஐடி கம்பெனிகளுக்கும் அப்ளிகேஷன் போட்டு கொண்டு வந்தான். 1 மாதம் ஆனதும் ரமேஷுக்கு பெங்களூரில் இருந்து ஒரு ஐடி கம்பெனியில் இருந்து இன்டர்வியூ வர சொல்லி ஒரு லெட்டர் வந்தது. லெட்டரை படித்த ரமேஷும் சுதாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். சுதா தான் வேலை செய்து வந்த பள்ளிக்கூடத்துக்கு 3 நாள் லீவு போட்டுவிட்டு ரமேஷை அழைத்து கொண்டு பெங்களூருக்கு போய் ஒரு ஹோட்டலில் தங்கினாள். இன்டர்வியூ அன்று காலையிலேயே சுதா எழுந்து குளித்துவிட்டு சுவாமியிடம் அவளுக்கு தெரிந்த சில மந்திரங்களை எல்லாம் சொல்லிவிட்டு, பகவானே, ரமேஷ் இந்த இன்டர்வியூவில் நல்லா பண்ணி அவனுக்கு இந்த ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்க அருள் புரியப்பா என்று வேண்டிக் கொண்டு ரமேஷை எழுப்பி அவனை இன்டர்வியூக்கு ரெடி பண்ணி கொள்ள சொன்னாள். ரமேஷ் ரெடியானதும் இருவரும் அருகில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு போய் டிஃபன் காஃபி சாப்பிட்டார்கள். பெஸ்ட் ஆஃப் லக் என்று சொல்லி ரமேஷின் கையை பிடித்து குலுக்கி சொல்லிவிட்டு அவனை ஒரு ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிவிட்டு சுதா ஒரு ஆட்டோவை பிடித்து ஹோட்டலுக்கு வந்தாள். ரமேஷ் இன்டர்வியூக்கு வந்த லெட்டரில் இருந்த ஐடி கம்பெனிக்கு வந்தான். 10 பேருடன் ரமேஷ் அந்த கம்பெனி கொடுத்த ஒரு புரோகிராமை எழுதினான். அந்த கம்பெனி ஆபீசர் வந்தவுடன் எல்லோரும் அவர்கள் செய்த புரோகிராமை கொடுத்தார்கள். சீஃப் மேனேஜர் எல்லோரும் செய்து இருந்த புரோகிராமை பார்த்துவிட்டு 5 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு அவர்களை மதியம் 2 மணிக்கு பர்சனல் இன்டர்வியூக்கு வர சொன்னார். மதியம் சரியாக 2 மணிக்கு இன்டர்வியூ ஆரம்பித்தது. ரமேஷின் பயோடேட்டாவை சீஃப் மேனேஜர் ராஜா பார்த்தார். அப்பா பேர் என்ற இடத்தில் ராஜா என்று போட்டிருந்தது. சட்டென்று தலையை நிமிர்த்து ரமேஷை கவனித்தார். ராஜா கேட்ட கேள்விகளுக்கும் ரமேஷ் புத்திசாலித்தனமாக பதில் சொன்னான். அசந்து போய்விட்டார் சீஃப் மேனேஜர் ராஜா. பிறகு ரமேஷை பார்த்து, ப்ளீஸ் கம் டு மை ரூம் அண்ட் கலெக்ட் யுவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்று சொல்லி அனுப்பினார் ராஜா. ரூமில் உட்கார்ந்து கொண்டு ரமேஷ் யாராக இருக்கும்? ஒருவேளை நம்மை விட்டுவிட்டு 2 வயதில் அம்மாவோடு போன நம்ம பையனாக இருக்குமோ? அவன் அப்பா பேரும் ராஜான்னு போட்டிருக்கே. பார்க்க என்னை போலவே இருக்கானே. அப்படி ஒருவேளை இந்த பையன் என் குழந்தை ரமேஷாக இருந்தால் நம்மை விட அதிர்ஷ்டசாலி யார் இருக்க முடியும்? கடவுளே, இவன் என் பையனாக இருக்க வேணுமே என்று தன் மனதில் வேண்டிக் கொண்டார் ராஜா. மணி 5 அடித்தது. செக்ரட்டரி எல்லாருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரைகளையும் கொண்டு வந்து ராஜா டேபிள் மேல் வைத்தார். ராஜா ரமேஷ் ஆர்டரை மட்டும் தனியாக எடுத்து வைத்துவிட்டு மற்ற 4 பேருடைய ஆர்டரையும் அவர்களை வர சொல்லி கொடுத்து அனுப்பினார். ராஜா கடைசியாக ரமேஷை கூப்பிட்டார். ரமேஷ் உள்ளே வந்தவுடன், டேக் யுவர் சீட் மிஸ்டர் ரமேஷ் என்று சொன்னார். தேங்க்யூ சார் என்று சொல்லிவிட்டு ரமேஷ் பவ்யமாக உட்கார்ந்தான். ரமேஷ், உன் ஃபாதர் பேர் ராஜான்னு போட்டிருக்கு, உன் அம்மா பேர் என்ன என்று கேட்டுவிட்டு ஒருவித எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருந்தார் ராஜா. என் அம்மா பேர் சுதா சார் என்று சொன்னான் ரமேஷ். தன் சந்தோஷத்தை அடக்கி கொண்டு, வாட்ஸ் யுவர் ஃபாதர் டூயிங் என்று கேட்டு ரமேஷின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார் ராஜா. ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்துவிட்டு, ஐ ரியலி டோன்ட் நோ சார், எனக்கு 2 வயசாக இருக்கும்போது என் அம்மா அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க என்று சொல்லி தலையை தொங்க போட்டு கொண்டிருந்தான் ரமேஷ். ராஜா தன் சீட்டை விட்டு எழுந்து வந்து, மை டியர் சென், நான் தாண்டா உன் ஃபாதர் என்று சொல்லி ரமேஷை கட்டி கொண்டார். அவர் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை ரமேஷின் ஷர்ட்டை நனைத்தது. நீங்க தான் என் அப்பாவா என்று சொல்லி ரமேஷும் தன் அப்பாவை கட்டி கொண்டான். இன்டர்வியூக்கு போன பையன் இன்னும் வரலையே என்று ஹோட்டல் ரூம் வராண்டாவில் நின்று கொண்டு ஹோட்டல் வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள் சுதா. ஹோட்டல் வாசலில் ஒரு இன்னோவா கார் வந்து நின்றது. வெள்ளை யூனிஃபார்ம் தொப்பி அணிந்த ஒரு டிரைவர் வந்து ஓடி வந்து கதவை திறந்தான். ரமேஷ் ராஜாவுடன் காரில் இருந்து கீழே இறங்கினான். சுதாவுக்கு ரமேஷை யார் இவ்வளவு விலையுயர்ந்த காரில் அழைத்து வருகிறார்கள் என்று யோசனை பண்ணி கொண்டிருந்தான். ரமேஷ், அம்மா அம்மா யார் வந்திருக்காங்க பாரேன், கத்திக்கொண்டே ஓடி வந்தான். ராஜாவை பார்த்ததும் சுதாவுக்கு தான் காண்பது கனவா நனவா என்று புரியவில்லை. ஒரு நிமிஷம் அவள் மனம் ஆனந்தத்தில் திளைத்தது. சுதா ஓடிப்போய் ராஜாவின் கால்களில் விழுந்து, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை சந்தேகப்பட்டு தீர விசாரிக்காம நான் அவசர முடிவு எடுத்துட்டேங்க என்று சொல்லி ராஜாவின் கால்களில் கட்டி கொண்டு ஓவென்று கதறி அழிதாள். மெல்ல அவள் தோள்பட்டை தொட்டு, எழுந்திரு சுதா, அழாதே, அதான் நானே வந்துட்டேனே, நம்ம பையன் நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டான். சுதா, நீ இவனை இவ்வளவு படிப்பு படிக்க வச்சு இன்டெலிஜென்ட்டா எப்படி வளர்த்த என்று சொல்லி அவளை எழுப்பினான். உங்க ரத்தமாச்சேங்க, அந்த மூளை எங்கே போகும்? அவன் என்ன போல அசடு இல்லைங்க, நான் தாங்க முட்டாள், நான் தாங்க அசடு என்று சொல்லி கொண்டு அவன் மேலே விழுந்து விக்கி விக்கி அழுதாள் சுதா. உடனே ராஜா, நீ மட்டும்தான் அசடு இல்லை சுதா,
நானும் தான். கல்யாணம் ஆகி 2 வயசுலயே ஒரு குழந்தை இருந்திருந்தோம். நான் என் செக்ரட்டரி மேல கொஞ்சம் ஆசைப்பட்டது தப்பு தான். அந்த தப்புக்கு கடவுள் எனக்கு இந்த பிரிவு கொடுத்து தண்டிச்சிருக்கார் என்று சொன்னபோது சுதா கைமேலே ராஜா கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் சொட்டி விழுந்தது. கொஞ்ச நேரம் ஆனதும் ராஜா சுதாவை பார்த்து, உங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க சுதா என்று கேட்டான். சுதா தான் சென்னையை விட்டு திருச்சிக்கு வந்ததிலிருந்து நடந்த எல்லாவற்றையும் விவரமாக சொன்னாள். ராஜா மிகவும் வருத்தப்பட்டான். பல வருஷங்கள் பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடினால் சந்தோஷத்திற்கு குறைவேது. இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.